secret. Red fingerprint. வணக்கம். கடந்த 30 வருஷமா மருத்துவ உலகத்தையே குழப்பத்துல ஆழ்த்தின ஒரு மர்மமான வைரஸ பத்தி தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். அதுதான் என்ட்ரா வைரஸ். வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடலுக்குள்ள நேரடியா போயிடலாம். எங்கேயோ ஆஸ்திரேலியாவுல பிரிஸ்பேன் நகர்ல டிராமா சீரீஸ்னு ஒரு கர்ப்பிணி குதிரைக்கு ரொம்ப விசித்திரமா உடம்பு சரியில்லாம போகுது. அந்த ஒத்த சம்பவம் எப்படி முற்றிலும் புதிய ஒரு கொடிய வைரஸ் குடும்பத்தையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு தெரியுமா? அங்கிருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. இது 1994ல ஹென்ட்ரா அப்படிங்கிற ஒரு அமைதியான புறநகர் பகுதியில தான் முதலா தலை தூக்குச்சு. ரொம்பவே திடீர்னு, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான முறையில இந்த நோய் பரவத் தொடங்குச்சு. அந்த குதிரைக்கு நோய் வந்த கொஞ்ச நாள்லயே, அதாவது வெறும் 1 மாசத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து 13 குதிரைகள் செத்து போச்சு. பல குதிரைகளை கருணை கொலை செய்ய வேண்டியதா போச்சு. அதைவிட கொடுமை என்னன்னா, அந்த குதிரைகளோட பிரபல பயிற்சியாளர் விக் ரெயில் என்பவரும் இதுல உயிரிழந்தார். எவ்ளோ வேகமா இது தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்படி விலங்குகள் கிட்டேருந்து மனுஷங்களுக்கு பரவுறதால இத மருத்துவத்துல ஜூனோசிஸ்னு சொல்றோம். எந்த ஒரு முன்னறிவிப்போ இல்லாம இயற்கையிலிருந்து ஒரு கொடிய நோய்க்கிருமி மனுஷங்களை தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த அசம்பாவிதத்துக்கு பிறகு ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் சும்மா இருக்கல. இதுக்கு காரணமான அந்த புதிய எதிரிய கண்டுபிடிக்கிற வேலையில ரொம்ப தீவிரமா இறங்கினாங்க. அப்படி தேடும்போதுதான் பாராமிக்சோவிரிடே குடும்பத்தை சேர்ந்து ஒரு புதிய வைரஸ கண்டுபிடிச்சாங்க. இதோட நெருங்கிய உறவினரான நிப்பா வைரஸ் பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஹென்ட்ரா வைரஸ் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதோட லிப்பிட் உரையில இருக்கிற தனித்துவமான இரட்டை முட்கள் தான் இதை தனியா அடையாளம் காட்டுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட மரபணு ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 18,234 நியூக்ளியோடைடுகள் இதுல இருக்கு. எபோலா மாதிரியான கொடிய வைரஸ்கள்ல தான் இப்படிப்பட்ட அமைப்பை பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயமே இது எவ்ளோ ஆபத்தானதுன்னு நமக்கு சொல்லுது. இந்த வைரஸ் ஒவ்வொரு விலங்கையும் ஒவ்வொரு மாதிரி தாக்குது. முக்கியமா குதிரைகளோட உடம்புல இது வேகமா பெருகி அங்கிருந்து மனிதர்களுக்கு பரவுது. மனுஷங்களை தாக்குனா இறப்பு விகிதம் 57% வரைக்கும் போகுது. ஆனா விசித்திரம் என்னன்னா, இது பூனைகளுக்கு கொடிய நோயா மாறுது. அதே சமயம் நாய்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லாமலேயே உடம்புல தங்கிடுது. இப்போ இந்த தரவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். குறிப்பா குளிர்காலங்கள்ல தான் குதிரைகளுக்கு இந்த நோய் தொற்று அதிகமா ஏற்படுது. வைரஸ் பரவுறதுக்கும் இந்த பருவநிலைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. 94ல இருந்து இதுவரைக்கும் உள்ள பதிவுகளின்படி பார்த்தா மொத்தம் 105 குதிரைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. மனுஷங்கள்ல 7 பேருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டு அதுல 57% இறப்பு விகிதமும் பதிவாகியிருக்கு. எண்கள் சின்னதா தெரிஞ்சாலும் இதோட வீரியம் ரொம்பவே அதிகங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இது ஏன் இவ்ளோ ஆபத்தானதா இருக்கு? செல்லுலார் அளவுல, அதாவது நம்ம உடம்புக்குள்ள போய் இந்த ஹென்ட்ரா எப்படி தாக்குதல் நடத்துதுன்னு இப்ப பாப்போம். இந்த தாக்குதல் மொத்தம் 3 கட்டமா நடக்குது. வேலையா இரத்த நாளங்கள்ல இருக்கிற ஏற்பிகளோட வைரஸ் தன்னை இணைச்சுக்குது. அடுத்த கட்டமா கடுமையான வாஸ்குலர் நோயை உருவாக்குது. கடைசியா நேரடியா மூளைக்குள்ளேயே ஊடுருவி மூளைக்காய்ச்சலையும் ஏற்படுத்துது. ரொம்பவே பயங்கரமான செயல்பாடா இருக்குல்ல? இவ்வளவு பண்ற இந்த வைரஸ் எப்படி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி கிட்ட மாட்டிக்குமா, எஸ்கேப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இதோட ஸ்டெல்த் மோட். வைரஸ்ல இருக்கிற V மற்றும் W புரதங்கள் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு அலாரத்தை அப்படியே ஆஃப் பண்ணிடுது. அதனால எந்த தடையும் இல்லாம இது உடம்புக்குள்ள பெருகிட்டே போகுது. இந்த அளவுக்கு கொடூரமா செயல்படுற வைரஸை எதிர்த்து போராட நம்ம மருத்துவ உலகமும் சும்மா விட்டுடல. நோயை கண்டுபிடிக்கவும் குணப்படுத்தவும் தீவிரமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. முக்கியமா இந்த வைரஸை கையாளணும்னா BSL-4 அப்படின்னு சொல்ற அதீத பாதுகாப்பு இருக்கிற ஆய்வகங்கள் தேவை. நோயை கண்டுபிடிக்கிறதுல PCR, DIVA மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் ரொம்பவே கை கொடுக்குது. இதெல்லாம் தான் மருத்துவர்களோட இப்போதைய முக்கிய ஆயுதங்கள். சிகிச்சைக்கான தேடல்ல M102.4 போன்ற மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. வைரஸ் நம்ம செல்களோட இணையறத இது நேரடியா தடுத்து நிறுத்துது. இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஹென்ட்ரா, நிப்பா 2 வைரஸ்களுக்கும் எதிரா நல்லாவே செயல்படுது. ஆனா இதுல ஒரு உண்மையான கேம் சேஞ்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது எக்விவேக் HEV தடுப்பூசி தான். இது ஒரு பிரமாதமான ஒன் ஹெல்த் தீர்வுன்னு சொல்லலாம். குதிரைகளுக்கு தடுப்பூசி போடுறது மூலமா அங்கேயே வைரஸ் பரவுற சங்கிலிய உடைச்சு மனுஷங்களுக்கும் நோய் வராம இது காப்பாத்துது. லேப்ல கண்டுபிடிக்கிற தீர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வைரஸோட உண்மையான மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம காடுகளுக்கு போய் இயற்கையோட பின்னணியை புரிஞ்சுக்கணும்.
ஆஸ்திரேலியால இருக்கிற ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பழவௌவால்கள் தான் இந்த வைரஸோட இயற்கையான உறைவிடம். ஆச்சரியம் என்னன்னா, இந்த வைரஸால வௌவால்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். எப்பவாச்சும் தன்னோட சிறுநீர் வழியா மட்டும் வைரஸ வெளியேத்துது. அப்போ எங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது? வௌவால்களுக்கு போதுமான உணவு கிடைக்காம தன்னோட இயற்கையான காடுகளை விட்டுட்டு விவசாய நிலங்களுக்கும் குதிரை லாயங்களுக்கும் பக்கத்துல உணவு தேடி வரும்போதுதான் இந்த வைரஸ் குதிரைகளுக்கும் அங்கிருந்து மனுஷங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஆரோக்கியமான காடுகள்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற வௌவால்களால குதிரைகளுக்கு குறைஞ்ச ஆபத்து தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வரி முழு கதையுமே மாத்திடுது பாருங்க. இதுல வௌவால்கள் வில்லன்கள் கிடையாது. அவைகளும் காடுகளை இழந்து தவிக்கிற இரைகள் தான் அப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியுது. இத ஆஸ்திரேலியாவோட டெர்பால், ஜெகெரா, யுகேரா போன்ற பழங்குடியின மக்களோட வரலாற்று பார்வையிலிருந்து பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் விளங்குது. அவங்க இயற்கையை எப்படி ஒரு சமநிலையோட பாதுகாத்தாங்கன்னோ, அதனால இப்படிப்பட்ட வைரஸ் பரவல்கள் எப்படி முற்றிலுமா தடுக்கப்பட்டுச்சுன்னோ நாம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். காடுகளையும் இயற்கையான வாழ்விடங்களையும் மீட்டெடுக்கிறது தான் இதுக்கான இறுதி தடுப்பூசியா இருக்க முடியுமா? நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம்தானே. ஏன்னா இயற்கைய பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்மள பாதுகாத்துக்கிற முதல் படி. என்ன, நான் சொல்றது சரிதானே? மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.